கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமனும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். For every time you eat this bread and drink this cup, you are announcing the Lord's death until he comes. பவுல் ஒரு நேர்த்தியான ஒரு வார்த்தையை இங்கே நமக்கு எழுதுகிறார். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். You are announcing the Lord's death. அவருடைய மரணத்தை நாம் சொல்வதற்கு, எடுத்துரைப்பதற்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நற்செய்தி ஒன்று இருக்கும் என்றால் இயேசுனுடைய பிறப்பு, அவருடைய மரணம், அதற்கு பின்பு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு சத்தியம், அவர் உயிர் தெழுந்தார். இந்த பிரதான சத்தியத்தை நாம் உயிர் உள்ள வரையிலும் பிறருக்கு சொல்வதுதான் proclamation. Whenever you get time, preach about death of Christ. Proclaim the good news. சிலுவை என்பது என் வாழ்க்கையில் உயிர் கொடுத்த ஒன்று. சிலுவை என்பது பிறருக்கு நற்செய்தியை தந்த ஒன்று. சிலுவை என்பது பிறரை நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கு ஒரு சின்ன தீர்மானத்தை பண்ணுங்கள். என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவினுடைய மரணத்தை நான் பிறருக்கு தெரிவிப்பேன் என்பதை பவுலோடு சேர்ந்து நாம் சொல்வோம். Yes, I will proclaim the good news of God till he comes. God bless you.